2 பேர் சாப்பிட்ற மாரி இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ப்ரான் பிரியாணி வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். அது நான் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா சூடானோடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துனா பிடிக்கும் அப்படின்னா அவங்க கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நல்லா கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தழை, புதினா தழை 2யும் பொடி பொடியாக நறுக்கி இதோடையே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் 2மே 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் சேர்த்த பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறனால கம்மியான தயிர் தான் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு ஃப்ரானை நல்லா மஞ்சள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே ஏற்கனவே நமக்கு தண்ணி விடும். அதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். நான் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 2 டம்ளர் ரைஸ்க்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா எப்பவும் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு லெமனை வந்து கொஞ்சமாக புழிஞ்சு விடுங்க. இது அவ்வளோதான். நம்ம மூடி போட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் ஹைலையும் 5 நிமிஷம் லோவில் வச்சா பிரியாணி சூப்பரான தம் பிரியாணி தொத்து போயிருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சிம்பிளாக செய்யும்போது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நம்ம கடையில் சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.